சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க, எனக்கு என்னமோ மனசெல்லாம் ஒரே பதட்டமா இருக்குங்க. இன்னொரு தடவை வேலுக்கு போன் பண்ணி பாருங்களேன். எங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? மகா, வேலனை தனியாவா போயிருக்கான்? கூட தான் செல்வி தங்கச்சியும் போயிருக்குல்ல. சின்னஞ்சிருசுங்க ஹனிமூன் வந்து இந்த ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு எங்கேயாவது சுத்தி பார்த்துட்டு வரட்டுமே. நாம இப்படி போன் பண்ணி அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்ல பரவாயில்ல, தொந்தரவா இருந்தாலும் பரவாயில்ல. நான் இப்பவே வேலுக்கு போன் பண்றேன். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் வரலனா எப்படிங்க அப்படியே இருக்க முடியும்? மகா, சொன்னா கேட்க மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம்ல. வெயிட்லாம் பண்ண முடியாதுங்க. மனசு கடந்து அடிச்சிட்டு இருக்கு. எங்க நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. அக்கா, அக்கா. தம்பி, என்னப்பா? அது என்ன? ஏங்க, கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, பொறுமையா சொல்லுங்க. என்னாச்சு? டேய், உனக்கு தெரியுமா வேலு இன்னும் ரூமுக்கு வரல. போன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. உனக்கு ஏதாவது போன் பண்ணானா? அக்கா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சுக்கா. தயவு செஞ்சு கொஞ்சம் பதட்டப்படாம கேளுங்க. டேய் தம்பி, வேலுக்கு எதுவும் பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லல. ஏப்பா, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஒருத்தர் பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்னன்னு சொல்லுங்க. கீர்த்தி, என்னம்மா? நீயாவது சொல்லு. எதுக்கு அமைதியா இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. அது வந்து சொல்லுமா. அக்கா, வேலுக்கு எதுவும் பிரச்சனை இல்லக்கா. ஆனா செல்விக்கு தான். செல்விக்கா? என்னாச்சு செல்விக்கு? செல்விக்கு என்னாச்சு? சொல்லுடா திரு, என்னாச்சு செல்விக்கு? அக்கா, அது வந்துக்கா, வேலுவும் செல்வியும் இங்க இருக்கிற ஒரு தாபா ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக போயிருக்காங்க. சரி. ஆனா வேலு கையில பணம் இல்லாம செல்வியை மட்டும் ஹோட்டல்ல விட்டுட்டு அவன் மட்டும் பக்கத்துல இருக்கிற ஏடிஎம்க்கு போய் பணம் எடுக்க போயிருக்கான். அந்த கேப்ல செல்வி கிட்ட ஹோட்டல்ல ஒரு 4-5 ரவுடிங்க வந்து தகராறு பண்ணிருக்காங்க. தகராறுல செல்வி ஹோட்டல் ஓனரை கத்தியால குத்திட்டா போல. இப்போ அந்த ஹோட்டல் ஓனர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருக்காராம். செல்விய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம். வேலு இப்பதான் போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. மகா, அக்கா, என்னடா என்னமோ சொல்ற? சொன்னேனே நான் அவன் கிட்ட, தனியா எங்க போகாதீங்க, பத்திரமா இருங்க, தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டேனே. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்ணுவேன்? என்னங்க பண்றது இப்போ? மகா, கொஞ்சம் பதட்டப்படாம இரு. மாப்ள, யார் அந்த ரவுடிங்க? செல்வி கிட்ட எதுக்கு வம்பு பண்றானுங்க? எனக்கு எதுவும் தெரியல மாமா. வேலு பதட்டமா போன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொன்னான். எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயோ கடவுளே, சத்தியமா தலை சுத்துறா. ஐயோ கடவுளே. அந்த செல்விக்காக இவ ஏன் இந்த துடி துடிக்கிறா? நீ டென்ஷன் ஆகாத மகா. அக்கா, அக்கா, நீ பதட்டப்படாம இருக்கா? அங்க என்ன நடந்ததுங்கறத நம்ம நேரடியா போய் விசாரிக்கலாம். வேலு அங்க தனியா எதுவும் பண்ண முடியாம இருக்கான். இப்ப நம்ம எல்லாரும் உடனே அங்க கிளம்பி போனாதான் அவனுக்கு துணையா இருக்கும். என்னடா தலையெழுத்தது? சந்தோஷமா இருக்கணும் தானடா இங்க வந்தோம். நமக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியலையே. இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலடா தம்பி. எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடலடா. ஏண்டா, ஒருவேளை அந்த ஓனருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா செல்விய போலீஸ். ஐயோ, யோசிக்கவே பயமா இருக்குடா. அக்கா, அதெல்லாம் அவளுக்கு எதுவும் ஆகாதுக்கா. நீ முதல்ல பதட்டப்படாம இரு. வாங்க முதல்ல கிளம்பி போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். மாப்ள, என்ன மாமா? எதுக்கும் நாம சந்தன பாண்டி ஐயாக்கு போனை போட்டு விஷயத்த சொல்லிடலாமா? ஏன்னா அவருக்கு கண்டிப்பா இங்க தெரிஞ்ச பெரியாட்கள் யாராவது இருப்பாங்க. அவங்க மூலமா போனோம்னா போலீஸ் கிட்ட பேசி ஏதாவது பண்ணலாமாப்ல? ஆஹா, இல்ல மாமா, இப்ப யார்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம். முதல்ல நம்ம ஸ்பாட்டுக்கு போலாம். அங்க வேலு செல்வி 2 பேரையும் பார்த்துட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் டிசைட் பண்ணிப்போம். ஆமாங்க, திரு சொல்றதாங்க கரெக்ட். இப்போதைக்கு அவங்க வீட்டுல விஷயம் தெரிஞ்சா பாவம் அவங்க பதறிடுவாங்க. நம்ம முதல்ல போவோம்டா. சரி வாங்க, சீக்கிரமா போவோம்.